ஹாய் செலகுடீஸ், நாங்கள் தான் உங்கள் கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்தில் பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து என்ன சமைக்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடியே வந்து ஒரு முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் இது வச்சிருக்கோம், புளித்தொக்கு. ஸோ அதுவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு மட்டும் வெடிச்சு கொடு. 2 உருளைக்கிழங்கு இருக்கு, இதை மட்டும் எனக்கு பொரியல் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நம்ம இதையே சாப்பிட்டுலாம் சொல்லிட்டு இவங்க சேனல்ல எதுக்கு நம்ம நைட்ல செய்யறது வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால வீடியோ எடுக்கிறாங்க. ஏன் நைட்ல ரொம்ப டயர்ட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நல்லா தூக்கம் இல்லை. ஏன்னா வந்து எங்கள் தாத்தா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் அலைஞ்சிட்டு இப்போதான் வீட்டுக்கே வந்திருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப லேட் ஆயிடுச்சா. சரி இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து இப்போ சாப்பாடு அரிசி ஊற வச்சியா ஊற வைக்க போறேன். அரிசி ஊற வைக்கணும், இது பொரியல் பண்ணணும். ஆல்ரெடி நான் செஞ்ச புளித்தொக்கு இருக்கு. இது மட்டும் தான் இன்னைக்கான vlogல இவங்க போட போறாங்க. பாப்போமா? பார்க்கலாம். கைஸ், அவங்க வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டோம். நம்ம போய் கிச்சனில் வந்து பார்ப்போம் வேலையெல்லாம். இவன் பார்த்தீங்களா, சமையல்னாலே எந்த நேரம்னு பார்க்க மாட்டான், இங்கே வந்து நின்றுக்குவான். ஏன்னா கிச்சனில் எதாவது வேலை பார்ப்பாங்களா, அதுக்குன்னே நான் வந்து சோறு ஊற வச்சுருக்கேன். அரிசியை போட்டு குண்டால ஊற வச்சேன். அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். இவனை பாருங்க, இந்த ராத்திரியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு. சரி, நாங்கள் சமையல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கிச்சன் கிட்ட வந்துடுவான், எதாவது சமைச்சானா வேடிக்கை பார்ப்பான். இங்கே பார்த்தீங்களா, இங்கேயே உட்காந்துக்குவான். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோலாம் சமையல் வேலை இல்லை தான், ஓரளவுக்கு இருக்கும். இதோ பாருங்கள், கொஞ்சமாக புளி கிரேவி இருக்குது. அது நைட்டில் பசிக்குதுன்றா. சரி, என்ன பண்ணுறது, செய்வோம். பார்த்தீங்களா, புளி கிரேவி அது அப்படி இருக்குது. ஸோ பார்ப்போம். ஆம்லேட் ஏதாவது போட்டு தரவாடி. இங்கே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு இப்படி அலையிறான் பாரு. ஏன் அப்படியெல்லாம் ஆம்லேட் சாப்பிட மாட்டியா? வெங்காயம் போட்டால் தான் சாப்பிடுவியா? இங்கே பார்த்தீங்களா, எப்படி அண்ணாந்து பார்த்து கிடக்குறேன். என்னடா சிரமா, எதுக்கு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க? சமைக்கலாம் வா. உருளைக்கிழங்குலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டேன். ஏன்னா மண்ணாக இருக்கும். எண்ணெய் கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு தான் போடணும். ஸோ இது வந்து சமையல் வீடியோ கேஏ குக்கிங் ஃபேமிலி சேனலில் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? போட்டாச்சா? உருளைக்கிழங்கு தொட்டுக்கிறந்தா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் நான் வந்து போடுறேன். சரி, இந்த நைட்டில் செய்கிறதே எனக்கு ஒரு பொழப்பாயிடுச்சு காய்ச்சி. வெளியிலையும் வேறு வாங்க போக மாட்டேன் நான். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, எனக்கு சமைச்சு கொடுன்னா, அதனால தான் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன். பார்ப்போம். அதான் உப்பு போட்டுட்டேன். இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தாங்க வதங்க. நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கானே ஷீரோ. இங்கே பாரு, நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணுற ஷீரோ? இந்தா ஷீரோ, இந்தா ஷீரோ குட்டி, வா 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 வா, என்கிட்ட வா, அடுப்புக்கிட்ட வா வா, இந்தா. ஓகே, நம்ம பார்ப்போம். வேறு வதக்கணும், இந்த வேலையை பார்ப்போம். நல்லா வதக்கணும் காய்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயிலே தான் நான் வதக்குவேன், இதில் தண்ணிலாம் ஆட் பண்ண மாட்டேன். ஓகேவா? நம்ம தண்ணியிலே வதக்கவே கூடாது, இது ஒன்றிலே எண்ணெய் தான். ஓகே, நல்லா சமைப்பேனாலாம் கேட்காதீங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து நைட்டு பசிக்காக ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். பசிக்காக ருசிலாம் பார்க்கக்கூடாதுன்னுவாங்களே, அந்த மாதிரி நான் வந்து லைட்டாக பசிக்காக செஞ்சு கொடுத்துருவேன் எதுனாலும். அரிசி 1 கிளாஸ் தான் போட்டிருக்கேன். நம்ம பற்ற வச்சுட்டு வந்துடலாம். பாரு, கிச்சன்கிட்டே அலைவேன் காய்ஸ், அதுக்கு தான் தூக்கி வச்சுட்டு சமைச்சிட்டு இருக்கேன். பாருங்கள்,
கிச்சன் கிட்டே அல்ல பார்க்குறான் பாருங்க. சமைக்கிறத பார்த்துட்டு இருக்கிறாரு அவர். என்னென்னு தூக்கி காமிங்கன்னு சொல்கிறான், அதுக்காகவே காமிச்சிட்ருக்கேன். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா லைட்டாக மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள், ஐயோ லைட்டாக தான் போடணுமே, லைட்டாக போட்டுக்கோங்க. இது வந்து சாம்பார் மிளகாத்தூள். ஐயோ லெஃப்டில் போடுறதுனால எனக்கு வேறு எல்லாம் அதிகமாக வருது போல். சரிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், இதே போதும், இதுக்கு மேலே எதுவும் போடாதீங்க. ஏன்னா கொஞ்சமாக தானே அது பொருள் இருக்கணும், அதுக்காக தான். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வேகட்டும், நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஓகேவா? சமைச்சிட்டு இருக்கேன் காய்ஸ். அவனை பாருங்கள் எங்கே இருக்கான்னு. என் கால் கடியில் கிச்சனுக்கிட்டே தான் இருப்பான், இதை விட்டு போகவே மாட்டான். சமைச்சா இவனுக்கு என்னன்னு தெரியல, இங்கே தான் இருப்பானே. அது ஏன் இவனுக்கு அப்படின்னு தெரியல எனக்கு. சமைச்சா போதும் இங்கே தான் இருப்பான். ஓகே, இங்கே நம்ம பார்ப்போம் சமையல் வேலையை. ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பவுலில் மாற்றியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து முட்டை பொடி மாஸ் போடுறத நம்ம பார்ப்போம். சோறு அது வரைக்கும் வேகட்டும். பாருங்களா, கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்குது சோறு. நெக்ஸ்ட் வந்து முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணுவோம், அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. போட்டாச்சு, இந்த முட்டை எடுத்தாச்சு, 2 முட்டை பொடி மாஸ்க்காக முட்டை. சோறு நல்லா கொதிக்குது காய்ச்சிங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றினா சூப்பராக ரெடி ஆகிடும். பார்ப்போம். ஏன் ஊற்றியாச்சு, ஏன்னா ஏற்கனவே ஆஃப் ஆயில் எல்லாம் சாப்பிட்டாச்சா, இப்போ டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் தான் இது போடுறேன் பொடி மாஸ். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. நாம் வந்து எல்லாத்தையும் போடுவோம். லைட்டாக உப்பு, லைட்டாக வீட்டு மிளகாத்தூள், ரொம்ப போடக்கூடாது. ஸோ வந்து லைட்டாக போட்டால் போதும். ஓகேவா? கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு தான் நான் பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், லைட்டாக பெப்பர் போட்டுக்கிட்டேன். லைட்டாக போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக. ஓகேவா? லைட்டாக கிண்டிட்டு பார்ப்போம். பொடி மாசும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்ப்போம், நம்ம வேறு பவுலில் மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு பொடி மாசு. இந்த 2த்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கா இல்லை பொடி மாசான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? 2ம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2ம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவங்க வந்து டேஸ்ட்டு பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஐயம்மா பார்க்குறா, பசிக்குது அவளுக்கு ரொம்ப. நைட் நேரத்தில் முட்டை என்னது புகையா, இதுலேருந்து ஆவி வர்றது தெரியுது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல நான் போயிட்டு அடுத்து சோறு உப்பு கம்மியாக இருக்குது. சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சோறை வடிச்சிட்டேன்னா சாப்பாடை வடிச்சிட்டுனா வச்சுக்கேன், வேலை முடிஞ்சிடும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பசியுது. ஸோ சீக்கிரமாக சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? என்னடா நைட்லேயே மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், தப்பாக நினச்சிடாதீங்க. என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல, டக்குன்னு இவ பசிக்குதுன்னு வேறு சொல்லிட்டா. சரி, இந்த டைமில் நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துக்கலாம், எப்பவுமே இது நடக்கிறது. சரி, குட்டி சேனலில் போடலாமே, அப்படியே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். இங்கே பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அப்படியே தொட்டுக்கலாமல் எதுவும் சாப்பிடவும் மாட்டேங்கிறா. சரி ஓகே, செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் செஞ்சு கொடுத்தேன். ஓகே, பார்ப்போம் சோறு வடித்ததுக்கப்புறம். ஏன்னா வந்து சாப்பாடு வந்து வெந்துருச்சு. ஸோ நம்ம வடிக்கலாம், வடிச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. அவள் ரொம்ப பசியில் உட்காந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளேயே உருளைக்கிழங்கு எல்லாம் காலி பண்ணிட்டா காய்ஸ், கொஞ்சம் கொஞ்சம். ஸோ நம்ம அதுக்குள்ளே சாப்பாடு கொண்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கா. பார்த்தீங்களா, சொல்லிக்கிட்டே இருக்கா, ஆனால் சோறு மட்டும் தர மாட்டேன். ஓகே ஓகே, சாப்பிடு. ரொம்ப பசிக்குது பாவம் காய்ஸ். சரி, நம்ம சாப்பாடு ஃபஸ்ட்டு போட்டுடலாம். சாப்பிடு. இப்போ வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு. உருளைக்கிழங்கு கூட ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டு சாப்பிட்றாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடியே புளி குழம்பு இருக்குது, இருந்தாலும் உருளைக்கிழங்கு கூட ட்ரை பண்ணலாம். அப்படிலாம் செய்வாங்கல்ல, உனக்கு கூட பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ அதனால் உருளைக்கிழங்கு கூட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு, இதில் 3 இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஸோ இது 2மே நான் செஞ்சது, அது ஆல்ரெடி வீட்டில் செஞ்சது தான். எதெல்லாம் பிடிச்சிருக்குன்ட்டு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சாப்பிடு. சூடாக இருக்கு, கையை வச்சு தான் கை போச்சு இப்போ. சரி ஓகே பரவாயில்ல. ஆவி அப்படி மூஞ்சில் அடிக்குது, சாப்பிடான். சரி, இந்த மாதிரி நீங்களாம் நைட்டில் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் இப்படி தான்
கடை கூட்டிகிட்டு போக தான் சொன்னாவ, இருந்தாலும் வேண்டாம் நான் வீட்டில் செஞ்சு கொடுக்குறேன். கடையிலோட வீட்டில் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவேன். அதனால தான் ராத்திரி என்ன டைம் தெரியுமா இப்போது? டைம் என்ன ஆகும் தெரியுமா? இப்போ 12 1 மணியா என்னமோ ஆகுது. 1 மணி ஆகுது. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்களா? சரி விடுங்க, எல்லாமே நல்லதுக்கு தானே. சாப்பிட்ற விஷயத்தில் எப்பயுமே நம்ம வந்து தடுக்கக்கூடாது இல்லையா? அதுக்காகவே நான் வந்து செஞ்சிருவேன். இந்த மாதிரி பிசைஞ்சு இது உருளைக்கிழங்கு சூறாயிடும் அடுத்து. ஆமாம், இந்த மாதிரி குட்டி பிடிக்கும். சரி நம்மளும் எதுக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்னா கொஞ்சம் சாப்பாட்டில் உருளைக்கிழங்கு பிசைஞ்சு சாப்பிட்றோம். கொஞ்சம் காரமாக செஞ்சுருக்காங்கன்னா சாப்பாடு கூட பிசைஞ்சு ட்ரை பண்ணலாம். ஏன்னா கரெக்டாக இருக்கும்ல சாப்பாடுக்கு. அதனால தான் இப்போ இப்படி ட்ரை பண்ணுறேன். ஃபேன் போடுவோமோ? போடு. ஓகே, நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாமா? குட்டி செஞ்ச சாப்பாடு அவங்களுக்கு. ஏன் நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிட்றேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீ சொல்லு. முட்டை போட்டுக்கோமோ? முட்டை பொடிக்குமா சார்? உருளைக்கிழங்கு சாப்பாடு சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே ஒரு பிடிக்கும். தட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் எங்கள் அம்மா சைடு மாதிரி. நான் ட்ரை பண்ணேன், எனக்கே பிடிச்சிருக்கு. தானே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, லெவல். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்ட்டு பார்ப்போம். வெளில அப்படியே முடிச்சுக்கலாமா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதே மாதிரி மோர் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா KFP ஃபேமிலிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய். பாய்.